5 நாள் மட்டும் இந்திய முஸ்லீம் கையில கொடுத்து பாரு. இந்திய சீனா மீனிங் நாங்க காமிப்போம். தெரிஞ்சுக்கிடுங்க. முதல்ல தேசபக்தி என்ன மயிலாண்டிகள் கட்டித்தர வேண்டிய அவசியம் கிடையாது. ஆகவே நான் சொல்கிறேன், பாபர் மசூதியை ஏன் நாங்கள் போராடுகிறோம் தெரியுமா? பாபர் மசூதி நாட் ஒன்லி தி மேட்டர் ஆஃப் தி மஸ்ஜித், இது பள்ளிவாசல் மேட்டரே கிடையாது. brutal attack, கடுமையான தாக்குதல். இது மேல இந்தியாவுடைய இறையாண்மை மீது தாக்குதல். இந்திய ராணுவத்திற்கு சவால் விட்டான். பாராமிலிட்டரி போஸ்ட் நின்னுச்சு, அதை தாண்டி அடிச்சாங்கறான். இந்திய ராணுவ துப்பாக்கி என்ன செய்தன? இந்திய ராணுவ துப்பாக்கிகள் குண்டு இல்லையா? ட்ரைனிங்ல ஃபயரிங் பிராக்டீஸ் பண்ணல. நீங்க இந்திய லோக்கல் போலீஸ்க்கு சவால் விட்டான். நீதிமன்றத்துல வந்து போய் சொன்னான், அதுக்கு சவால் விட்டான். நாடாளுமன்றத்தில் 1991 நவம்பர் 9 வழிபாட்டு சட்டத்தை மீறினான். எல்லாத்தையும் மீறி சவால் விட்டான். அடுத்த பிரதமர் இந்திய நாட்டின் சகோதர தத்துவத்தை அடிச்சா காலி விட்டான். கொலை ரத யாத்திரையின் மூலமாக இந்தியா முழுவதும் ரத யாத்திரை ஓட்டி இந்து சமுதாய மக்களே, நடுநிலை மக்கள், உங்களுக்கு சொல்ல தெரிந்து கொள்ளுங்கள். உங்கள் பக்கத்து வீட்டு பெண் ஜமீலாக இருந்தால் ஓடி வருகிற ஒரு ஆர்எஸ்எஸ்காரன் வந்து அவளை கழுத்திற்கு மாறி அறுத்தால் நீ தாங்கிக் கொள்வாயா? நீ நல்ல இந்து சமுதாய மாட்ட. ஒரே ஒரு கேள்வி கேட்க, இதுக்கு மட்டும் நீங்க பதில் சொல்லுங்க. 1-2 சகோதரர்களே, 3000 பிளாட்டூரையும் பாகல்பூரில் தோன்றினா 3000 உடல்கள் கிடைத்தன. ரத யாத்திரை மூலமாக அந்த அத்வானியின் அயோக்கியம் செய்த காரியத்தை எதற்கு? பாபர் மசூதி ராமர் பிறந்த இடம் என்று சொன்னதற்காக சொல்லி பொய்யை பிரச்சாரம் செய்து கலவரம் செய்து நடந்த கொலை. முஸ்லிம் பெண்கள் மார்பை மகாராஷ்டிரத்தில் அறுத்து அது மெதுவான கறி, பெண்ணின் முஸ்லிம் பெண்ணின் மார்பு கறி விட்டார்கள். அதை நீங்க ஏத்துக்கிறீங்களா? உங்கள் சகோதரி சரஸ்வதி ஏற்றுக்கொள்வாளா? உங்கள் சகோதரி லட்சுமி ஏற்றுக்கொள்வாளா? சந்தான லட்சுமி ஏற்றுக்கொள்வாளா? யாரால் சொல்லுங்க. இதைத்தான் நாங்க கேட்கிறோம். எப்ப நீதிமன்றத்தில் போது நீதிமன்றமே முடிவெடுக்கட்டும். அப்படி நீங்க செய்யறீங்க. நீங்க ஒரு பக்கம் மக்களை கட்டி கொள்ளை கற்பழிப்பு நடந்தீர்கள், முஸ்லிம்களை கொன்றொழித்தீங்க. அதன் காரணமாக வட இந்தியா மக்களிடத்தை இன்று வரைக்கும் சகோதரத்துவமே கிடையாது. ஆனால் தமிழகத்தில் தலையில் என்ன அடிச்சு பார்க்கணும். அண்ணாமலை 20,000 புக்கு படிச்ச ஒரே அந்நியமா 20,000 புக்கு. அண்ணல் அம்பேத்கரே படிக்கின்றார். டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் மாதிரி புக்ஸ் ரெஃபர் பண்ற ஆளை நீங்க பார்க்க முடியாது. என்ன இந்த பான் சில்வர்ஸ் சொல்ற மாதிரி அவரு தூங்கி இருந்துச்சா தலைமாட்டில புக்கு, தூங்கும்போது புக்கோட தூங்குறாள். உண்மையில எப்படி அறிவை தேடிய மணி மாமனிதர் அவர் கூட அந்த புக்கு படிக்கன்னு சொல்லிட்டாரு. அவருக்கு ஹிஸ்டரி அப்படி இல்லை. ஆனா அண்ணாமலை 20,000 புக்கு படிப்போம். 20,000 புக்கு அது பரட்டி முடிங்க. அண்ணாமலை செத்துருவாரு. வயசு முடிஞ்சிருங்க. நீங்க தப்பா நினைச்சு வாய்ப்பு பண்ணுங்க. வயசு முடிஞ்சிடும். கதை விடுறாங்க. இவங்களுக்கெல்லாம் தெரியாதா? படித்தவர்கள் தானே இவங்க. இப்போ இந்த அண்ணாமலை இங்கே வந்து யுத்தம் தொடக்க வந்திருக்கிறார். என்ன யுத்தம் தெரியுமா? சொல்லுங்க. பேசினாரு. என்ன யுத்தம்? திராவிடத்துக்கு எதிரான யுத்தம். திராவிடம் என்பது என்ன என்று அவருக்கு தெரியவில்லை. இந்த திராவிடம் என்பது என்ன தெரியுமா? இது ஒரு பண்பாடு, உண்மையிலேயே பண்பாடு தான். என்ன பண்பாடு தெரியுமா? இங்க ஏற்றத்தாழ்வு கிடையாது. எப்படி இஸ்லாம் சொல்றது அதே போல திராவிடத்தில் ஏற்றத்தாழ்வு கிடையாது. திராவிடம் என்பது சகோதர தத்துவத்தை, அண்மையும் பாசத்தையும் ஒன்றாக இணைப்பது, ஜாதி மதங்கள் இல்லாமல் அடித்து ஒழிப்பது. அதே நேரத்தில் உலகின் நாட்டின் உயர்ந்த பதவியாக இருந்தாலும் சரிதான், எவனுக்கு தகுதியும் அறிவும் இருக்கிறதோ அவன் எந்த ஜாதியாக இருக்கலாம், அவன் மேலே போகலாம். அதற்கு ஜாதி ஒரு தடையாக இருக்கக்கூடாது. அதற்கு கடுமையான பெரிய இரும்பு திரையாக ஒரு தந்தை பெரியார் அதை நாடகம் மூலமாக நடைமுறை காட்டிய பேரறிஞர் அண்ணா. இந்த மாதிரி அறிவுஜீவிகள் வாழ்ந்த பூமியிலே வந்து படையெடுத்து தாத்தா ரெட்டமலை சீனிவாசன், தேவர் பெருமகனார் போன்ற மக்கள், இவர்களெல்லாம் யார்? அண்ணாமலை அவர்களே, இவர்களெல்லாம் யார் தெரியுமா? இவர்களெல்லாம் எங்கள் தோப்புள்படி உறவுகள். நான் முதல்ல தோக்கத்தில் அல்ல ஆரம்பித்தேன். என் குடும்பத்தில் ஒருவன் நாயுடாக இஸ்லாத்துக்கு வந்தவர், என் குடும்பத்தில் ஒரு பிழைவாளாக இஸ்லாத்துக்கு வந்தவர், என் முன்னாடி ஒரு பிராமணா இஸ்லாத்துக்கு வந்தவர், என் குடும்பத்தில் ஒருவர் தலித்தாக இஸ்லாத்துக்கு வந்தவர். உண்மையிலே என் பெரியம்மா 2 பெரியம்மா தலித்தான். என் 2 பெரியம்மா தலித் இஸ்லாத்துக்கு வந்தவங்க. தெரியுதா? என் சின்னம்மா ஒருத்தி இருக்கா, அவர் தேவர். தெரிஞ்சுக்கிங்க முதல்ல. அதனால நீ வா, நீ கேட்ட கேட்டல ரிஸ்க் கட்டல வா. என் குடும்பத்திலே திராவிட குடும்பத்தை உனக்கு நான் காட்டுறேன். நல்லா புரிந்து. எங்களை நீங்கள் பிறப்பாலும் பிரிக்க முடியாது, வாழ்கிற மண்ணி கலாச்சாரத்தால் பிரிக்க முடியாது. ஏன்? நாங்கள் உன்னை விட அதிகமாக இந்திய சட்டத்தை நாங்கள் தான் நேசிக்கிறோம். We love our Indian Constitution. இந்த சட்டத்தை நாங்கள் நேசிக்கிறோம், காதலிக்கிறோம். நான் வெளிப்படையாக பேசுகிறேன். நான் அரபு நாட்டிலே போய் நான் பேச முடியாது. அரபு நாட்டில் பேசுறதே அநீதி இழைக்கக்கூடிய அரசுக்கு எதிராக நீ சத்தியத்தை
ஜிகாதிலே சிறந்த ஜிகாத் என்று சொல்லுது. அப்படி பேச அனுமதி கொடுத்து சொல்லுது. ஆனால் அந்த நாட்டில் பேச முடியாது. ஆனால் இந்தியாவில் தெரியுமா, நான் ஒரு முஸ்லீம் பேசுவேன், ஆனால் ஒரு இந்து அதிகாரி எனக்கு பாதுகாப்பு கொடுப்பார். நான் சிறைச்சாலையில போய் இருந்தாலும் சரிதான், ஒரு இந்து அதிகாரி இருப்பார், என்னை ஒரு கண்ணியமான சகோதரனாய் சிறைக்குள்ளே எனக்கு உணவளிப்பார், என்னை பராமரிப்பார், சகோதரனை போல பராமரிப்பார். இதுதான் இந்திய நாட்டு சட்டம். ஆகவே எல்லாரும் இந்தியா. அதனால இந்த தேசத்திற்கு பங்கம் விளைக்கிற ஒரு முஸ்லீம்களை நீங்கள் பார்க்க முடியாது. அப்படி எவனால் செய்தால் உளவுத்துறை அதிகாரிகள் உங்கள்கிட்ட நாங்களே அவனை ஒப்படைக்க எங்க சமூகம் அவர்களுக்கு ஒத்துழைக்காது. ஒத்துழைக்க மாட்டோம். ஆனால் ஆர்எஸ் கட்சிகளை நீங்கள் வளர்த்து விடாதீர்கள். புரிந்து கொள்ளுங்கள். தேசம் கலவர பூமியாகத்தான் தொடர்ந்திருக்கும். தேசம் கலவர பூமியாகத்தான் இருக்கும். அவர்களால் எந்த சாதனையும் செய்ய முடியாது. ஜாதிய வேற்றுமொழியில் மதப்பிரி விளைக்கிற வேறொருவருக்கு கட்டுப்படுத்தப்படவும் கிடையாது. ஆகவே அவர்களால் செய்ய முடியாது. நாங்கள் சொல்கிறோம், பாபர் மசூதி என்பது இடிக்கப்பட்டிருந்தது, அது வரலாறு ஒரு அவமான சின்னம் என்றாலும், ஆனால் அந்த தாக்குதல் என்பது பள்ளிவாசல் மீது அல்ல, இந்தியாவுடைய இறையாண்மை. நான் துவக்கத்தை சொன்ன இந்திய இறையாண்மை. அதன் மூலமாக இந்தியா ஒரு சின்ன ஒரு டெஸ்ட் வச்சு பார்த்தது, ஒரு காமன் டெஸ்ட், நேஷனல் லெவல் டெஸ்ட் ஒன்று வச்சு பார்த்தது. அது இந்தியா தோத்துட்டு, ஜுடிஷியல் சிஸ்டம் தோத்துட்டு, முருகபூபதி ஐயா அவர்கள் வந்து நான் வந்து அந்த நீதிமன்றத்தை விமர்சிச்சா அவர் கிளாசிபிகேஷன் இருக்காரு. அவங்க பூபதி கேட்டாங்களா, அவங்க வந்து அட்வொகேட் ரொம்ப டீடைல்டா ரொம்ப கிளாசிஃபை பண்ணி அதை பேசினாங்க. ஸோ அவர் சொன்னதை நான் வெளிப்படுகிறேன், அவர் சொன்னதை நான் வெளிப்படுகிறேன். அதான் அதுக்கு நியாயம். ஏன்னா அந்த துறை சார்ந்த ஒரு டாக்டரை பற்றி அந்த டெக்னிக்கல் வேலை இன்னொரு டாக்டர் சொன்னாங்க நல்லா இருக்கும். டிபார்ட்மெண்ட் அவர் சொன்னது நியாயம் இருக்கு. அதே போல குழந்தையரசு அவர் சொன்னாங்க சிறைவாசி விடுதலை பற்றி, அதை நான் அப்படியே வழிபடுகிறேன். புரிந்து கொள்ளுங்கள். மாண்புமிகு தமிழக முதல்வர்களே, மாண்புமிகு தமிழக முதல்வர்களே, முஸ்லிம் சமுதாயம் நாங்கள் வெற்றியாக நிற்கவும் இல்லை. எங்கள் கோஷம் போட்டாதான் எங்களுக்கு சோர் என்றும் கிடையாது. நாங்கள் யார் காலையில் விழுந்து எங்களுக்கு தாருங்கள் வாருங்கள் என்று கேட்கவும் இல்லை. ஆனால் நீங்கள் தான் உண்மையாகவே சகோதர வாங்கியோடு சொன்னதாக சிறைவாசியுடைய மனைவி சகோதரர் கொடுத்த பேட்டியை நான் பார்த்தேன். அண்ணா ஸ்டாலின் அண்ணா வார்த்தையை கவனிச்சீங்களா? வலியும் வேதனை. கணவனை வந்து வெளியே வரல, அனுப்புறேன் விடுதலை சொல்றேன், அனுப்புற. ஆனாலும் தன்னடக்கத்தோடு பணியோடு கேட்டார், அண்ணா ஸ்டாலின் அண்ணா, நீங்க தானே சொன்னீங்க எங்க ஆட்சிக்கு வந்தா, எங்கள் ஆட்சிக்கு வந்தா நாங்கள் விடுதலை செய்வோம்னு சொன்னீங்க, நீங்க தானே சொன்னீங்க. அந்த சகோதரிக்கு உங்கள் பதில் என்ன? உங்கள் பதில் என்ன? நீங்கள் சொன்னீங்களே, நாங்கள் செய்ததையும் சொல்வோம், செய்யாததையும் நாங்கள் செய்வோம், சொல்லாதையும் செய்வோம், செய்ததையும் சொல்வோம் செய்வோம் சொன்னீங்களா? அப்ப நீங்க சொன்னதை செய்வோங்கிறது கரெக்ட். அப்ப சொல்லாத செய்வோங்கிறது எப்படி? அதை நாங்கள் என்ன மீனிங் எடுக்கிறது தெரியல. அது உங்கள்கிட்ட நான் வைக்கிற கோஷம் உங்களுக்கு புரியுதாது? செய்யாதையும் சொல்லாதையும் செய்வோம். அது சொல்லுங்க சொல்லுங்க. உங்க பப்ளிக்ல இருந்து வரட்டும். உலகத்தை ரிப்போர்ட் போடல, நான் மட்டும் சொன்ன ஒரு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் போடல. தெரிஞ்சுக்கிடுங்க. நீங்க சொல்லாதையும் செய்கிறீங்க, அதிகமாக செய்கிறீங்க எங்கள் விஷயத்தில். என் நண்பர் ஒருத்தர் சொன்னாரு, இந்த நீங்க பொய்யாகம் மாண்புமிகு தமிழக திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் இந்த பொய்யாகணும். எங்க மாவட்ட செயலாளர் சொன்னார், திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது தோழமையில் உச்சகட்டமாக இருக்கிறது, ஆட்சிக்கு வந்த பிறகு எங்க கை கழுவுவதில் குறியாக இருக்கிறது என்று சொல்றாங்க. அப்படிதானா? அப்படித்தானா? இதை நீங்கள் தான் செயல் மூலமாக நிரூபிக்கணும். நாங்க பெருசாக எங்க சொசைட்டி எந்த கோரிக்கை வைக்கல. தேர்தலை என்ன கோரிக்கை வைக்க ஒரு கோரிக்கை கிடையாது. உலகத்திலே கோரிக்கை இல்லாம ஓட்டு போட்டாங்க நம்ம மட்டும்தான். ஒரே கோரிக்கை வைத்தோம். அகிரங்கமா இயக்கங்கள்லாம் சொல்றது சிறைவாசி விடுதலை. யாரு? நாட் ஓன்லி முஸ்லிம்ஸ். அதான் பிரச்சனை. முஸ்லீம் மட்டுமல்ல, முஸ்லீம் அல்லாத எல்லா அப்பாவி சிறைவாசிகளையும் தண்டனை எல்லாருக்கும் கொடு, விடுதலை எல்லாத்தையும் விட்டு. அப்படிதானே? இல்ல ஜாதி மதம் வந்த கலவரம் இன கலவரம் தொட்டுக்க கலவரம் எப்பா என்னப்பா இது? அரசியல் கொலைன்னா அவங்க தான் பிடிக்கும். மோதல சண்டை போட்டா அவங்க மட்டும் இன கலவரம் என்ன? இப்ப கோயம்புத்தூர் பாபா வெளியே வந்து பாபா தானே பாஷா வெளியே வந்து உங்களுக்கு போலீஸ்க்கு துப்பாக்கி பிடிக்கி சினிமான காட்டம் சொல்ல போறானா? சொல்ல போறாங்க ஐயா. நடக்க தெம்பு கிடையாது. வாய் வார்த்தை மாட்டேங்க. தண்ணி இங்க ஊத்தா இங்க வெளியே வந்துட்டு இருக்கு. ஒரு வெளியே வந்த கட்ட விழுந்து கட்டிவிடும். என்ன கட்ட விழுந்து கடும்? என்னப்பா கட்ட விழுந்து கடும்? கலைஞர் அவர்கள் 90 வயசு வரைக்கும் முதலமைச்சர். அவரால் கம்பீரமா இருக்க முடியுது. முடிஞ்சதா? அறிவாற்றல் இருக்கு, சிந்திச்சு செயல்பட்ட மனிதர். ஆனால் அவருடைய வாரிசு நான் தான் என்று நீங்கள் பிரகடனப்படுத்தீர்கள். மு.க. ஸ்டாலினால் கலைஞரின் வாரிசு என்பதை நான் செயலால் நிரூபித்து காட்ட சொன்னீர்களே. நீங்கள் சிறைவாசி விடுதலை விஷயத்தில் யாருக்காக நீங்கள் பயப்படுகிறீர்கள்? ஏன் தயக்கம் காட்டுங்கள்? வாட் அபௌட் ஆதிநாதன் கமிட்டி? ஆதிநாதன் கமிட்டி எங்கே கிடக்கிறது? அது தெரியணும் முதல்ல.
ஐயா வழக்கங்க ஐயா, நீங்களே தயவு செய்து ஆர்டிஐல போடுங்க. நாங்கள் கேட்டால் படுத்த மாட்டாங்க. நீங்கள் ஆர்டிஐல போட்டு இந்த ஆதிநாதன் கமிட்டினா என்னப்பா எங்கப்பா இருக்குது ஒரு வெளியே கேட்க ஒரு ரிப்போர்ட் ஆர்டிஐல கேளுங்க, தயவுசெய்து கேளுங்க. என்னதான் பதில், நாங்கள் என்னதான் கேட்கறது? சர்வ சாதாரணமாக ஒரு விசாரணை குழுவை போட்டுட்டோம், எல்லாம் வந்துடும், விடுதலை, நல்ல செய்தி வரும், நல்ல செய்தி வரும். என்ன செய்தி வருதுங்களா? ஜனாசா பரளி குஃபாயா, பாசா மண்டையை போட்டால் தூக்குங்கோ, அதான் நல்ல செய்தி. அதான் செத்து பணமா நடவன் அனுப்பணும். அந்த வார்த்தை சொல்லாமல் செயல் காட்டுகிறார்களா? நல்லா தெரிஞ்சுடுங்க. உங்களோட சில அரசியல் அடிமைகள் உங்களை போத்திட்டு இருக்கான். எங்க ஆளு சில அரசியல் அடிமை எங்களோட போத்திட்டு இருக்கான். அடுத்த தேர்தல் ஓட விட்டுறோம். ஞாபகம் வச்சிருக்கு, அவங்களுக்கு தான் அடி முதல்ல கிடைக்கும். கிறுக்குத்தனமா வந்து இன்னொரு முறை எங்களுக்கு கொடுங்க, நாங்க அப்படியே விடுதலை பண்ணி அப்படியே கொண்டு வந்தோம். பாயத்தை பொம்பளை நம்ம கிட்டாது அவ்வளவு மோசம். திருட்டு போயிருக்க, திருட்டு போயிருக்க. அவன் பிளேன்ல சுத்தி கிடைக்கான், ஒரு கழிஞ்ச கிடையாது. சிறைவாசி குடும்பம் ரோட்ல பட்டினி கிடக்கு, ரோட்ல பட்டினி பசி. ஒரு சகோதரி சிறைவாசி மனைவி புரிஞ்சுக்கிடுங்க, வீட்டுக்குள்ள பெட்டி கடை வச்சு வாழ்க்கை நடந்தது. பெட்டி கடை, அது இல்லாம பெண்களுக்கு குழந்தைகளுக்கு மதரசாவுக்கு வாழ்க்கை நடந்தது. ஐயா நல்லா கேளுங்க, நீங்கள் விடுதலை செய்யுங்கள். உங்கள் விடுதலைக்கு எந்த முஸ்லீமாவும் சிறைவாசி வெளியே வந்தவர்கள் கவனம் நடத்தினால் அவனுக்கு சுட்டு வேண்டுமானால் கொள்ளுங்கள், நாங்கள் கேட்க மாட்டோம். சரியாக வர நீங்கள் வேண்டிய விடுதலை மேசி தேசி கருணை காட்டுங்கள். கருணை தான். ஆட்சியாளர்கள் எந்த பாகுபாடும் இருக்கக்கூடாது. அவை சிறைவாசி விடுதலையை ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகம் வழியாக வலியுறுத்துகிறது. எங்கள் முன்னாள் தலைவர்கள் வேணா அமைதி காக்கலாம், அவர்கள் பதவிக்காக. எங்கள் பதவி என்பது மேல ஜன்னத்தில் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த இடத்தில் அல்லாஹ் எங்களுக்கு தேவை. ஆகவே சொல்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகம் நீண்ட நாள் முஸ்லிம்களை தன் கைப்பாவையாக வைத்துக் கொள்ளலாம் என்று கனவு காண வேண்டாம். நான் அதே நேரத்தில் புரிந்து கொள்ளுங்கள், இந்த சங்பாரிய கும்பல்கள் ஆரிய சக்திகள் உங்களுக்கு எதிராக சரி செய்து உங்கள் ஆட்சியை கவிழ்த்து நினைத்தால் முஸ்லிம்களின் பிணத்தின் மீதுதான் அவர்கள் தாண்டி போக வேண்டியிருக்கும். திராவிட முன்னேற்ற கழகத்தை அப்பொழுது நாங்கள் தான் காப்பாக நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. ஏன் தெரியுமா? நான் முதலே சொன்ன திராவிடம் என்பது எங்கள் பாரம்பரியம், எங்கள் யுத்தத்தோடு சேர்ந்த கலாச்சாரம். ஸ்டாலினுக்கும் அவனுக்கும் உள்ள பிரச்சனை அது ஒரு சகோதரம் போது தான். கொள்கை கேள்வி உரிமை பிரச்சனை தான் ஒழிய RSS சக்திகள் முஸ்லிம்களை திராவிட இயக்கத்தை விட்டு பிரித்து விடலாம் என்று கனவு கொண்டால் அதற்கு நாங்கள் ஒருவரும் வழி கொடுக்க மாட்டோம். அதே நேரத்தில் எங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது அல்லாஹ் நாடினால் அந்த பாபர் முஸ்லிம் மண்ணிலே போய் நாங்கள் இடத்தை கைப்பற்றோம் இல்லையோ, ஒரு நாள் முஸ்லிம்கள் கொடிகள் சுத்தி பறந்து நின்று பாபர் முஸ்லிம்கள் முற்றுகையிட்டு விட்டார்கள். இனி நானும் வந்து ஒன்றை இவர்கள் மௌத்தாவார்கள் அல்லது இடம் மீட்கப்பட வேண்டிய நிலையை உருவாக்குற வரைக்கும் கிடையாது. நீங்க அடக்கி ஒடுக்கி சிறைத்துங்களை வைத்து ஒரு சமுதாயத்தை ஒடுக்கிவிட முடியாது. நாங்கள் காற்றெடுத்த பந்தம் அடிக்க அடிக்க உயர்ந்து கொண்டே இருப்பதை எங்களை யாராலும் ஒடுக்கிவிட முடியாது. ஏனென்றால் பழனி பாபா சொன்னதை சொன்ன வார்த்தையை சொல்லி நிறைவு செய்கிறேன். 400 ஆண்டுகள் அடிமையாய் வாழ்வதை விட 4 நிமிடம் நல்ல ரோசமுள்ள மனிதனாய் வாழ்ந்து மரணிப்பதுதான் ஒரு முஸ்லிமுக்கு அழகாகவே. ரோசமுள்ள மனிதனாய் வாழ்வதால் நாங்கள் மரணிப்போம். எங்கள் உரிமைகளை மீட்டெடுப்பதற்காக எங்கள் இன்னுயிரையும் தியாகம் செய்வோம். எங்களுக்குள்ள பரிசெல்லாம் இன்னல்லாத சலாமில் நூமனின நன்ஃபுசின் மம்பாலகு யன்னலக்கும் ஜன்னா யுகாதிலுன ஃபீ சபீலில்லாஹ் வயக்தலூன யுக்தல் வக்தன் நலகி ஹக்கன் ஃபி தௌராத் வலில் வல் குர்ஆன். அல்லாஹ் மூமினிடத்தில் உயிரையும் பொருளை நான் பகரமாக ஆகிவிட சொர்க்கத்தை நான் பகரமாக தருகிறேன் ரப்பல் ஆலமீன் சொன்னான். அந்த சொர்க்கத்தை ஆசைப்பட்டதாக சொல்கிறேன். ஒரு நாள் நாங்கள் இல்லை என்று சொன்னான். இந்த பாபர் முஸ்லிம் எங்கள் தலைவர்கள் மீட்டெடுத்து வருவார்கள். வாகி தவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்திய அரசியலமைப்பு சட்டம் 1991 வழங்கிய வழிபாடு தலங்களை பாதுகாக்க கோரி நடந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை சிறப்பாக நடந்த செய்த வல்ல இறைவனுக்கு நன்றி கூறியவனாக தலைமையேற்று தந்த கிழக்கு மாவட்ட தலைவர் சுல்தான் அவர்களுக்கும், கிராத் ஓரிய ரஹமத்துல்லா ஆலிம் அவர்களுக்கும், வரவேற்பாற்றிய மேற்கு மாவட்ட தலைவர் பாகிர் அலி அவர்களுக்கும் மற்றும் கிழக்கு மாவட்ட மேற்கு மாவட்ட அனைத்து நிர்வாகிகளுக்கும், சிறப்புரையாற்றிய ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் அண்ணன் பாலை ரபீக் அவர்களுக்கும், விடுதலை தமிழ் புலிகள் கட்சி மாநில தலைவர் குடந்தை அரசன் அவர்களுக்கும், தலைமை கழக பேச்சாளர் ஐமுக ஜாயிம் ஹுசேன் அவர்களுக்கும், விடுதலை சிறுத்தை கட்சிகள் மண்டல செயலாளர் முகமது யாசின் அவர்களுக்கும், மாவட்ட செயற்குழு உறுப்பினர் CPI முருகப்பூதி அவர்களுக்கும்,
தலைவர் பெரியார் பேரவை நாகேஸ்வரன் அவர்களுக்கும், மாவட்ட தலைவர் நாம் தமிழர் கட்சி நாகர்மணி அவர்களுக்கும், தமிழ் புலிகள் கட்சி மாவட்ட செயலாளர் ரஞ்சித்குமார் அவர்களுக்கும் நன்றி கூறியவராக, பாதுகாப்பு தந்த காவல்துறைக்கும், மாவட்ட துணை கண்காணிப்பாளர் அவர்களுக்கும், ஒளிபெருக்கி அமைத்தந்த மேடை அமைத்தவர்களுக்கும், பத்திரிகையாளர்களுக்கும் மற்றும் இங்கே வந்து அமர்ந்த தாய்மார்களுக்கும் பெரியவர்களுக்கும் நன்றி கூறியவராக, சுபவான கல்லாகும வபி கம்பிக்க அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த வஸ்தோபிர்க வத்தூபு இலைக. மன்மா சகோதரர்கள்